எலக்ட்ரிக்கலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. யூடியூப் நிறைய வீடியோஸ் இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர்னுவாங்க, டிஜின்னுவாங்க, அப்புறம் வந்து எப்படி டெல்டா, டீட்டா, ஸ்கொயர், ஃப்ரீக்வன்சி இப்படின்னு டெக்னிக்கலாக பேசி நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் எப்படி ரிப்பேர் ரெடி பண்ணுறது, ஃபேன் எப்படி ஓடாத ஃபேன் எப்படி ரெடி பண்ணுறது தான் சொல்லி கொடுத்துருப்பான். நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், என்னடா இது ஒரு ஃபேன் மாட்டுறது இவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பீங்க, ஒரு ஃபேன் மாட்டுறது நம்ம வேலையாக இருக்குமா? இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அடுத்த லெவல் போகிறது, எப்படி நிறைய லேர்ன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்களா, எல்லாமே அது எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நானும் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதுக்கப்புறம் நானே ஓனாக தேட ஆரம்பித்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தெரியாதவங்க தெரியப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆரம்பித்து இது மூலமாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தோணிகிட்ருக்கு. ஆனால் கண்டிப்பாக ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. அதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இனிமேல் வரப்போகிற விஷயத்தை கண்டிப்பாக விட போகிறது இல்லை. கண்டிப்பாக வந்து டெய்லி இல்லை அட்லீஸ்ட் வீக்லி 2 வீடியோவாவது எப்படியாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட போகிறேன். இப்பயும் சொல்கிறேன், நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல வரல, சொல்லுவேன், அது கம்மியாக சொல்லுவேன். எலக்ட்ரிக்கலில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, அதை எப்படி நீங்கள் போய் போகலான்றது சொல்கிறது தான் இந்த சேனலில் நான் ஆரம்பிச்சது. மெயினாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படித்து முடிச்சு இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுதுனால ரொம்ப சூப்பரான வீடியோ இது. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லவே இல்லை. எப்படி இந்த கான்செப்டே பார்த்தீங்களா, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது எந்த சேனலில் அவ்வளோ வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட நிறைய பேர் கமெண்ட் பண்ணால அவங்களுக்கோசமே வந்து கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சொல்லிட்டு நான் செக் பண்ணி அவங்களுக்கோசமே இந்த வீடியோ வந்து நிறைய பேசி நிறைய நோட்ஸ் எடுத்து ஒரு 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 எக்ஸலில் வேர்டில் போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பவர் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ், அதாவது மின்துறை வேலை. இந்த வேலை மின்சார உற்பத்தி மற்றும் பரிமாற்றம், விநியோகம் போன்ற பணிகளுடன் தொடர்புடையது. அதாவது பவர் ஜென்ரேட்டிங், அப்புறம் மெயின்டெனன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பணிகள் சார்ந்தது. அங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் ஆப்ரேஷனில், அப்புறம் சப்ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன் மானிட்டரிங், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பண்ணுறாங்க, எந்த கம்பெனியில் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டாடா பவர், மாநில மின்சார வாரியங்கள், டிஎன்பி போன்றவை. கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அந்த மாதிரி வந்து பெரிய யூனிட்டே இருக்குது. அது இங்கே கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி அங்கே வந்து ப்ரைவேட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வேலை இப்போ அங்கே இருக்குது. நீங்கள் இருக்க ஊரில் இந்த மாதிரி கம்பெனிஸ் அங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே டிஎன்பி மட்டும்தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லாமே அது மாதிரி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது. பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், அது கீழே போட்டிருக்க கம்பெனி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்பெனிலாம் எங்கெங்கே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பார்த்துட்டு நீங்கள் இருக்க ஊருக்கு பக்கத்துலேயோ உங்கள் ஊருக்கு சரௌண்டிங் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணி அங்கேயும் நீங்கள் வேலைக்கு போய் சேரலாம். நல்ல பெனிஃபிட்டான விஷயம் இது. நெக்ஸ்ட்டு ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர் அப்படின்னு, அதுக்கான தமிழ் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது இயற்கையிலிருந்து தொடர்ந்து கிடைக்கும் மற்றும் முடிவு உடையாமல் மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய ஆற்றல் ஆகும். அதாவது இயற்கையாகவே அல்லது எந்த ஒரு காற்று நம்ம நேச்சுரல் சொல்லும் பார்த்தீங்களா, சுற்றுச்சூழலுக்கு இருந்து பாதிப்பு ஏற்படாமல் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறது பேர் தான் ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தெரியும், சோலார் எந்த அளவுக்கு முக்கியமான தெரியும். இந்தியாவில் தற்போது சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் அதிகமாக வளர்ந்து வருகிறது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் சிஸ்டம் டிசைனிங், விண்ட் டர்பைன் மெயின்டெனன்ஸ், ரெனியூவபிள் பவர் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன். எந்த கம்பெனியில் இந்த வேலையெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர் சோலார், சூசியன் எனர்ஜி, இந்த கம்பெனியில் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனி மூலயமா அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பிஎல்சி, ஸ்கேடா,
தொழிற்சாலைகளில் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அந்த பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களில் பிஎல்சி, ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர், ஸ்கேடா சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், அதாவது சிஎன்சி மிஷின், இந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினரிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா தான் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்க இதுதான். அதுக்கான என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தா பிஎல்சி, ஸ்கேடா சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை வச்சு சில மிஷினரிஸ் வச்சு தான் இப்போ இருக்க இந்த ப்ரொடக்ஷன், இந்த ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது எந்தெந்த கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா சீமென்ஸ், ஏபிபி, ஸ்லைடர் எலக்ட்ரிக்கல். இப்போ இருக்கிறதுல கரண்ட்டாக பயங்கரமாக டிமாண்டாக போயிட்டுருக்கு ஜாப் இது மட்டும் தான். ஸ்கேடா, பிஎல்சி, ப்ரோக்ராமிங் வச்சு தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நிறைய வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா சீமென்ஸ், ஏபிபி, ஸ்லைடர், அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாக ப்ராடக்ட் வச்சு தான் அவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பிரேக்கர்ஸாக இருக்கட்டும், பேனல்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக டேரக்ட் எம்ப்ளாயி நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா ஃபாரின் லெவலில், வேர்ல்டு லெவலில் எங்கே ஜாப் போடலாம். நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நல்ல வேர்ல்டு லெவலில் போகலாம். கரெக்டாக பாருங்கள், சீமென்ஸ், ஏபிபி, ஸ்லைடர் எலக்ட்ரிக்கல், இது ஒரு முக்கியமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. கரெக்டாக நோட் பண்ணி முடிஞ்ச ப்ரோக்ராம்ஸாக என்னென்னு பார்த்து படித்து போய் சேர பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி இன்ஜினியர்ஸ். இப்போ நல்லாவே தெரியும், இப்போ இருக்க எல்லாமே வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலாக வந்துச்சு. காராக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது அதிகமாக இருந்துச்சு. சைக்கிள் முதற்கொண்டு எல்லாமே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு வந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா இவி இண்டஸ்ட்ரி இந்தியாவில் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிற பணிகள். இவி மோட்டார் டிசைன், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சார்ஜிங் ஸ்டேஷன் டிசைன், இதெல்லாம் வந்து இப்போ வந்து அதிகமாக வேலை வாய்ப்பில் போயிட்டு இருக்கு. எந்த கம்பெனி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், அத்தர் எனர்ஜி, ஓலா எலக்ட்ரிக்கல், நல்லாவே உங்களுக்கு தெரியும், அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடித்தவங்க அது மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் படித்தவங்க கூட இப்போ வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண முடியுது. அதான் வந்து எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் எல்லாம் பார்க்குற பார்த்தீங்கன்னா அதுதான். அந்தளவுக்கு இப்போ வந்து நம்ம இந்த சேஞ்ச் ஆகிருக்கு லாஸ்ட்டு 10 இயர். இந்த விஷயத்துக்கு இப்போ இருக்க கரண்ட் அப்டேஷன் இதெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பிடிச்சிங்கன்னா சூப்பர் லெவல், பெரிய டாப் லெவலில் நீங்கள் போயிடலாம். அப்படின்னு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ அவ்வளோ அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது எம்பில்டு சிஸ்டம் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ். இந்த துறை மைக்ரோ கண்ட்ரோலர், சிப் டிசைன், பிசிபி டிசைன் போன்ற வேலைவாய்ப்புகள் இருக்கும். பயன்படுத்தும் லாங்குவேஜ், அதுக்கான ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எம்பில்டு C++, VHDL வேலைகள், இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எங்கே பண்ணால் கோலம், கனன், இன்டெல், டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் நல்ல முக்கியமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எனக்கு அதை பற்றி இந்த சம்மந்தப்பட்ட எனக்கு இன்னும் அதிகம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இதில் வந்து நீங்களே நல்லா பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் இந்த சிஸ்டத்துக்கு வந்து அதிக லெவலில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபேக்ட்ரிஸ் நிறைய கொண்டு வராங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் மறுபடியும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் முக்கியமான விஷயம், இதில் விஷயம் விட்டாதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சிங்கன்னா பக்காவாக செட்டில் ஆகிடலாம். சூப்பர் லெவல் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது இதில். சரிங்களா? ஓகே. இன்னும் வந்து யாருக்காவது வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சி அவங்க எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு கிளிக் ஆகிடுச்சு, நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும்ல. அது மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ இது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நான் என் சைடில் நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? மிக்க நன்றி. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக நிறைய போட்டுகிட்டே வரேன். ஏன்னா வந்து நம்ம அப்டேஷன் வீடியோ ரெண்டு மட்டும் அது நிறைய யூடியூப்பில் இல்லை. இந்த சேனலில் மெயினாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் என்னென்ன ஜாப் இருக்குது மட்டும் தான் சொல்ல வந்துருக்கேன்டி. அதில் என்னென்ன ஒர்க் பண்ணுறதை பற்றி நான் அவ்வளோ சொல்லியிருக்கே மாட்டேன். அதை பற்றி தான் யாரும் சொல்லவே மாட்டாங்க. மெயின் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அது தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸ் நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டே வரேன். ஓகே, தேங்க்யூ.